வணக்கம். இப்போ நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பேச போறோம். இந்த பிரபஞ்சம், நாம, சுத்தி இருக்கிற எல்லாமே, ஏன் உயிரற்ற பொருட்கள் கூட வெறும் நாதம், அதிர்வுகளால உருவானதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. இந்த தெய்வீகமான அறிவியலுக்குள்ள இன்னைக்கு நாம போக போறோம். வாங்க. காஷ்மீர சைவ தந்திர சாஸ்திரத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதிர்வு, அதாவது வைப்ரேஷன் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. நீங்க, நான், கீழே இருக்கிற கல், மண், நாம சுவாசிக்கிற காத்து எல்லாமே அடிப்படையில வெறும் அதிர்வுகள், அதாவது நடனமாடும் அலைகள்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? இத கேட்டதும் இது ஏதோ பழங்கால தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நவீன அறிவியல் சைமேட்டிக்ஸ் மூலமா இத ஆணிபரமா நிரூபிச்சிருக்கு. ஒரு தட்டுல கொஞ்சம் மண்ணை தூவி அதுக்கு கீழே வெவ்வேறு ஒலிகளை எழுப்புனப்போ அந்த சாதாரண மண் அந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப துல்லியமான அழகான டிசைன்ஸா மாறினதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சத்தத்தால ஒரு பொருளையே மாத்த முடியும். இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி தோணலாம். நாம கண்ணை மூடிட்டு முழு பக்தியோட ஒரு மந்திரத்தை சொல்றோம் இல்லையா? அப்போ நிஜமாவே கடவுள் நம்ம கற்பனையில வர்றாரா? இல்ல நம்ம குரல்ல இருந்து வர்ற அந்த ஒலிய வச்சு ஒரு புது உருவத்தையே நம்ம உருவாக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தந்திர சாஸ்திரம் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குது. நாம கும்பிடுற தெய்வங்களுக்கு நம்மள மாதிரி எலும்பு, தோலாலான உடம்பு கிடையாதுங்க. அவங்க மந்திர உடல், அதாவது தூய ஒளியாலான உடம்புல இருக்காங்க. நீங்க முழுமையான ஈடுபாட்டோடும் நனவோடும் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த தெய்வீக சக்திக்கு நீங்க நிஜமாவே ஒரு உடம்ப உருவாக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மந்திரம் சொல்லி உருவாக்குற அந்த ஒளியின் கருவறைக்கு பேரு சப்த பிரம்மன். இது முழுக்க முழுக்க உங்க உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அதிர்வுகளால கட்டப்படுற ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்புல தான் அந்த தெய்வீக ஆற்றல் வந்து தங்க போகுது. சரி, இந்த சத்தம் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த அமைதியில இருந்து எப்படி வெளியே வார்த்தையா வருதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம பண்டைய ஞானம் இந்த பேச்சின் பயணத்தை, அதாவது வாக்க 4 நிலைகளா பிரிச்சிருக்கு. நம்ம தொப்புள் பகுதியில் இருக்கிற ஆழமான அமைதியில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி நம்ம தொண்டை வழியா நாம பேசுற வார்த்தைகளா வெளியே வர்ற வரைக்கும் இது ஒரு அழகான பயணம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த முதல் நிலையான பராவாக், இது நாம காதால கேட்கக்கூடிய சத்தம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கிற தூய அதிர்வு இது. படைப்போட விதையே இந்த பராவாக் தாங்க. இப்போ இந்த ஆன்மீக விஷயங்களை அப்படியே நம்ம நவீன அறிவியலோட இணைச்சு பார்ப்போம். குறிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரமான ஓம். இது நம்ம மூளையில என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் அப்படிங்கிறத ஆ, உ, இம் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வு நிலையை குறிக்குது. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எது தெரியுமா? அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே ஒரு அமைதி வரும் பாருங்க. அந்த ஆழமான மௌனம் தான். இதத்தான் துரியம் அல்லது முழுமையான சமாதி நிலைன்னு சொல்றோம். இத சும்மா சொல்லலைங்க. நரம்பியல் ஆராய்ச்சியாளர்கள் எம்ஆர்ஐ மிஷின்ல வச்சு செக் பண்ணிருக்காங்க. சிலரை அந்த மிஷின்குள்ள அனுப்பி சரியா ஒரு 15 செகண்ட் ஓம் சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 15 செகண்ட் அவங்கள முழுமையான அமைதியில இருக்க சொன்னாங்க. அந்த எம்ஆர்ஐ ரிசல்ட்டை பார்த்தப்போ எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியம் தாங்கல. நாம எப்பவும் டென்ஷனா இருக்கிறதுக்கும் குழப்பமா முடிவெடுக்க முடியாம தவிக்கிறதுக்கும் நம்ம மூளையில இருக்கிற சில பகுதிகள் தான் காரணம். ஓம் சொல்லும்போது அந்த அதிர்வுகள் இந்த குறிப்பிட்ட மூளை பகுதிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் பண்ணி அமைதியாக்குறத அந்த ஸ்கேன் ரொம்ப தெளிவா காட்டுச்சு. அந்த மூளை பகுதிகள் அமைதியாகும்போது நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த துரியம் நிலைக்கு போயிடுறீங்க. அப்போ நம்ம நரம்பு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு அமைதியான தெய்வீகமான இடத்தை இந்த சத்தம் உருவாக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அதிர்வுகளால ஒரு பொருளையே மாத்த முடியும், உங்க மனசோட குழப்பங்களை எல்லாம் சரி பண்ண முடியும்னா, தினமும் நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சு நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உடலை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க? நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட உலகத்தை உருவாக்குது. அத மறக்காதீங்க. இந்த அற்புதமான விஷயங்களை இவ்ளோ நேரம் என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா @divineVibes39 யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க.